ஹலோ தர்மா என்ன பார்க்க வந்திருக்குது. எப்படி தர்மா என்ன பார்க்க இங்கே வந்து இதுதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுதான் தர்மா. என்னோட லைவ் பிறந்த தர்மா தான் என்ன பார்க்கறதுக்காக என்னோட வந்திருக்குது. வந்து இது எங்க சரி அவங்க இது அவரோட பையன். தம்பி பேர் என்ன? ஆதவன். ஓகே, கை கொடு. அப்ப என்ன பார்க்க வந்திருக்குது எல்லாருக்கும். ഹലോ ഹണിക ബ്ലോഗ്സിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ഇന്ന് എൻ്റെ ഒരു പുതിയൊരു അതിഥിയുണ്ട്. ഇവരും ചിന്ന ഒരു സെലിബ്രിറ്റിയാണ്. പുതിയതായി ചാനൽ போட்டது. யூடியூபர் தான். அவங்களும் யூடியூபர் ஃபுல்லாக ஹெல்ப் எல்லாம் பண்ணும். ஆனால் அவங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் மற்றவங்களும் நல்லபடியாக முன்னில் வரணும். எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சோதனம் அப்படி சொல்லலாம் இல்லையா? எனக்கு தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால யார் இருந்தாலும் மலையாளத்தில் பேசு அப்படின்னு பேசுறதுனால எந்த இதுவும் பார்க்க வேண்டாம். அப்போ நம்மளோட புதிய கெஸ்ட்டு என்ன? ஹலோ. ஓகே, அப்போ புதிய கெஸ்ட்டு வா. வெளியிலே நிறுத்தி பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க உட்கார வைக்கணும். அப்ப அங்க தர்மம் நம்ம வீட்டில் வந்தாச்சு. என்ன பார்க்க வந்துச்சு? அரஞ்ச என்ன பார்க்க வந்தா எல்லாரும் இங்க வரலாம். சரி சரி உட்காருங்க. சரி, அப்புறம் என்ன வேற விசேஷம்? ஆமா, என்ன தர்மா என்ன பார்க்க வந்தது? அப்புறம் உங்களை பார்க்கணும், ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சு நேரம் கிடைக்குது. நேரம் கிடைச்சு பார்க்கலாம். ஓகே. தம்பி என்ன படிக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கு? பிஏ படிச்சிருக்கா? பிஏ. ஓகே. அண்ணாவா? பார்த்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அன்பான பேச்சு அதெல்லாம் ஒரு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்பவே சரி நம்ம சேச்சியோட அட்ரஸ் கேட்டு அவங்கள பார்க்க போகலாம் அப்படிங்கிற அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். பட் இன்றைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு லீவு போட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நிஜமா ப்ராமிஸா? இதுதான் உண்மை. நிஜமா ப்ராமிஸ், சத்தியமா. சரி, எப்படி என்னோட லிங்க் எப்படி கிடைச்சது? அதான் உங்களோட லைவ் ஒரு நாள் அப்படியே பார்த்தேன். லைவ் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சரி நம்மளும் லைவ்ல போய் ஜாயின் ஆகலாம்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் எனக்கு உங்களோட அந்த பேச்செல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே உங்ககிட்ட கேட்டேன். நானும் ஒரு யூடியூபர் தான் சொல்லுவோம். உடனே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் வாங்க நம்ம நீங்க வேணா வாங்கன்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லி உடனே ஃபோன் நம்பர் நம்ம ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டோம். அப்படியே அவங்கள சரி பார்க்க வரல. நீங்கள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு லீவ் போட்டு எப்படியோ சேச்சி பார்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவில் வந்துட்டேன். இப்போதான் ஒரு பரம திருப்தியாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு இது வந்து எல்லாத்துக்கும் வராது, உங்களுக்கு இருக்குது. எல்லாட்டி இவ்வளவு தூரம் நம்மளும் தேடி வர முடியாது. வேலையெல்லாம் லீவ் போட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு. டோட்டல் எல்லாமே லீவ் போட்டு என்ன பார்க்க வந்துச்சுல்ல. இனி நீங்கள் கொஞ்சம் பொண்ணு பிரச்சனை எல்லாம் பயப்பட வேண்டாம். எது டவுட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு முன்னில நீங்கள் நல்ல ஒரு சம்பாதிக்க முடியும். இல்லை சொல்கிறேன், இல்லை நல்லபடியே முன்னேறிவாங்க. உங்களோட கஷ்டமாக இருந்தாலும் எனக்கும் கஷ்டமாக உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டப்படுறேன். நம்மளெல்லாம் என்ன தெரியுமா, மற்ற சில ஆளுங்களை யூடியூபர் நம்ம ஆய்க்கழிஞ்சா அவங்களுக்கு ஒரு பொறாயமா குஷ்பு என்ன சொல்ல இருக்கும். அது என்ன தெரியுமா, ஐயோ என்னையிலே ரொம்ப ஆகுமோ வெளி வருமோ அப்படின்னு ஒரு இது வேண்டாம். அந்த ஒரு இது இருக்குல்ல. யாராவது இவங்களே கொஞ்சம் நம்மளை முன்னேறி மேலும் கொண்டு வரணும், ஒரு சப்போர்ட் பண்ணி மேலும் கொண்டு வரணும். அதுக்காக இவங்களை என்ன பார்க்கறதுக்காக அதுக்காக கூட வந்திருக்குது. அது மட்டுமல்ல, என்னை பிடிச்சதுக்காக கூட தான் வந்திருக்குது. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னில் இருந்து கை கொடுத்து நமக்கு முன்னேறி போகலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆளுகள் வேணும். அப்போ நம்ம மூவி பிடிக்க போகணும், கொஞ்சம் ஆள் வேணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்க போகிறேன். எனக்கு என் கூட நடிக்கிறதுக்கு ஒரு பையனை வேணும். பையன் சொன்னீங்க, அதாவது இப்பட்ட ட்ரெண்ட் நான் சொல்லுவீங்க. பையன் சின்னதும் பொண்ணு பெருசு, பொண்ணுங்க வயசு. அப்போ அந்த மாதிரி ஒரு நான் ஓகேவோ என்ன இவங்களை பையன் அந்த ஃபேஸ் இருக்குல்லங்க, எனக்கு அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா? என்ன ஃபேஸுங்க? பையன் ஃபேஸா? தாடி மட்டும் வச்சா போதும் இல்லையா? என்ன அங்க நின்னுட்டு சிரிக்கிறேன், நான் சிரிக்கிறேன். நல்ல பிளக்ஸ் மாதிரி தாடி வச்சு இவ எனக்கு வரப்போறேன். ஜோடியா பேர் பண்ணி எப்படி சம்பந்தமே இல்லையே ரெண்டு பேருக்கு. அந்த வடிவேல் சொன்ன மாதிரி கருப்பு சிகப்பு சேர்த்து ஒரு நாட்டு ஆளலையா, அந்த மாதிரி நாங்க. ஆமாங்க, அது உண்மைதான். ஆனா அது இப்பதான் ட்ரெண்டே அதுதானே. பொண்ணு நல்ல சமப்பா இருக்கணும், புருஷன் பையன் கூட இருக்கிற ஜோடி கருப்பா இருக்கிறது தானே இப்ப ட்ரெண்டே. அப்ப என்ன சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு திருஷ்டி படாது. எப்படி ஆளு புலிதான் போகும் பாரு
முன்னேறு. ஓகே இவன் ஜெயிச்சிடு. ஒண்ணும் பரவாயில்ல, ஜெயிச்சிடு. காலையில இருந்து 2வது பேர் நீங்க சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லிட்டீங்க அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் செகண்ட் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் முன்னேறி வந்து தீரே கண்டிப்பா வருவேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப எனக்கு ஒரு ஆளை கிடைச்சாச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஃபேமிலியே கிடைச்சாச்சு. அது சொன்னீங்க கிடைச்சாச்சு. அப்ப எனக்கு ஒரு ஃபேமிலியே கிடைச்சாச்சு. ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி மொத்தத்துல எனக்கு இன்னும் அடுத்த 2 ஃபேமிலி வேணும். என்னோட சொந்த ஸ்டோரி தான், என்னோட சொந்த கதை தான் நான் சினிமையாக்க போறேன். சினிமை சொன்னதுமே பெரிய இதுல ஒரு நம்ம ஒரு ஸ்டோரி வரட்டும். தனித்தனி ஸ்டோரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நான் தேடிட்டு இருக்கிறது ஒரு ஒரு எனக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு நடிக்கிற ஒரு பையன் வேணும். பையன் சொன்னதுல ரொம்ப சின்ன பையன் இல்ல, ஒரு 28 30 வயசுக்குள்ள இருக்குல்ல. நம்மளே ரொம்ப சின்ன பசங்களை தான் பையன் அது எனக்கு செட் ஆகாது. நம்ம எப்படி அவங்களோட பேசுறாங்க, ஏன்னா ஆக்டிங் தான். ஆமா, இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு பேசுறப்போ ஒரு சொல்றது. அதனால அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இருந்தனா கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேச்சிக்கிட்ட நிறைய உண்டு. அல்ல என்ன கூட நடிக்கிறதுக்கு ஒரு லுக்கு ஏபிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு லுக்கா ஒரு ஆளை கிடைச்சுனா. சேச்சிக்கு எத்தனை வயசு இருக்கு? ஒரு 25 இருக்குமோ? ஐயோ எனக்கு 25வா எனக்கு. அப்ப எனக்கு வேண்டியது ஒரு 30 வயசு. ஏன் தெரியுமா? 35 வயசு 30 வயசுன்னு சொல்லுங்க. என்ன தெரியுமா, ஆம்பளைகள் நம்மளை காட்டி கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருந்தாலும் ஒரு இதா மெச்சூரா தெரியும். அதனால அவங்க கொஞ்சம் ஏஜ் கேட்கணும், கொஞ்சம் மெச்சூரிட்டி பார்க்கணும். பார்த்தேன்னா ஆனா அவளை நான் கொஞ்சம் டான்ஸ் வருന്ന എൻട്രിയൊക്കെ സൂപ്പറായിരിക്കണം. അപ്പൊ നമ്മ அந்த மாதிரி ஒரு இது பார்த்துட்டு இருக்குது. இப்ப கட் பண்ணி நீ என்ன பாருங்க. அல்ல ஒண்ணுமில்ல, இது என்ன பண்ண போறேன்னு நம்ம பேசாம டிரான்ஸ்ஜெண்டர் பண்ணி வைக்கலாமா? இல்ல ஜென்ஸா இருக்கலாமா? இல்ல இப்படி பார்த்தப்போ இப்படி பேசும்போது நம்ம ஒரு இதுதான் சொல்றது, வேற எதுவும் தப்பா நினைக்க கூடாது. தப்பு இல்ல, சும்மா காமெடிக்கு ஃபண்ணுக்காக பேசிது, அவ்வளவுதான். ஓகே. அப்போ இவங்க அதான் சொன்னா முடியெல்லாம் கட் பண்ணி தாடியெல்லாம் வச்சு மிக்சியெல்லாம் வச்சு ஒட்ட வச்சு வரப்பா கரெக்டா தெரியும். இதெல்லாம் பிஜுதான். கண்டிப்பா 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 தெரியும். ஒரிஜினல் டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் கேட்க மாட்டேன். ஹஸ்பண்ட் வீட்ல இருக்குதுல்ல, சரி பரவாயில்ல, ஹஸ்பண்ட் வைக்கலாம். அவரு எனக்கு ஆல்ரெடி 20 இயர்ஸ்க்கு ஓல்ட். அவரு நானும் அவரு வந்தாலே கிராண்ட்பா டாட்டர் மாதிரி தெரியும். இல்ல எங்க 2 பேருக்கு செவ்வாய் தோசம். அத்தை பையன் என்ன மாதிரி அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. 45 அவருக்கு இப்போ 60 ஆக போகுது. எனக்கு இப்பதான் 46 நெக்ஸ்ட் மந்த். 44 தான், 45 எல்லாரும் சொல்லுது 44 இருந்தது. சரி, அப்போ உங்களோட ஏஜ் ஜாஸ்தி. ஆமா, 13 வயசு என்னமோ எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி சரி, பரவாயில்ல, நல்ல மனசு. நான் விளையாட்டு அது ரொம்ப கண்ணுக்காக பேசிது. சரி, ஆனா அவர்கிட்ட இருக்கிற மனசு வெளியாள்கிட்ட இருக்காது. தங்கமான மனசு, சேம் சேச்சி மாதிரியே. அப்படியா? எப்படி பேசுறது பாரு, இதுதான் பொண்டாட்டி. நாளை எப்படி புகழ்ந்து தள்ளுறேன். இப்படிதான் இருக்கணும் பொண்டாட்டி, இப்படிதான் இருக்கணும். நிஜமா பொண்டாட்டில நீங்க ஜெயிச்சிடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு ஒத்த கையா இருந்து. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் ஒரு வீட்டு வேலை செய்யற புள்ள. ஓகே. ஒரு வெசல் வாஷ் பண்ற புள்ள. ஓகே. அவளை கூப்பிட்டு இந்த அளவு உட்கார வச்சு பேசுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு சின்ன மனசு பத்தாது, அது பெரிய மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்குது. எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். இல்ல இருந்தாலும் எனக்கு அது நீங்க எனக்கு அந்த இது கொடுக்குறீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அது பெரிய விஷயம். அப்படி சொல்லக்கூடாது. நான் சின்னது, நீங்க பெரிய ஆளு, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வேண்டாம். அது எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ഞാൻ എന്നെ மாதிரி ஈக்குவல் சேர்க்கனால நீ இன்னொரு வீட்டில் வேலை பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு ஒரு மாட்டி வைக்கிற ஆள் கிடையாது. எனக்கு என்னோட வீட்டுல நிறைய பேர் வேலைக்கு இருக்கு. நான் யாரையும் என்னோட சர்வெண்ட் இல்லை இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். நான் வச்சிருக்குது எனக்கு வேலைக்கு. நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ஏன் என் பிள்ளைகிட்ட பாப்பா கிட்ட எப்படி அவங்க அப்படி வேறுபட நான் அவங்க பிஏ தான். ஆனால் இப்போ எப்படி இருந்தேன் இந்த வீட்டுக்கு?
உங்களுக்கே தெரியும் நான் வந்ததுலேருந்து நான் இந்த வீட்டில் எப்படி இருக்கேன் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இங்கே வர ஸ்டாஃபுகளும் இல்ல நாங்களே பாருங்க எவ்வளவு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கெஸ்ட் மாதிரி ஒரு பயபக்தி எங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஃப்ரீயா இருக்கு. நான் உண்மைக்கு சொல்ல போனா முன்னாடி வீடியோலயே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஓனர் வந்து கரெக்டாக ஓனர் மாதிரி நடந்துக்கிட்டா இதுதான் நிலைமை. இவங்க எனக்கு ஓனரு ரொம்ப அது ஒரு பெரிய அந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப எடுத்திருப்போம். ஒரு பக்கம் வெளில போயிட்டு வரப்போ எடுத்தோம். அப்போ தான் தெரிஞ்சு ஒரு ஓனர்னால் இப்படி தான் நடந்துக்குவாங்களா அப்படின்னு. எனக்கு நான் ஒர்க்குக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 லக்கி பர்சன் எனக்கு கிடைச்ச எல்லாருமே இந்த 3 வருஷமா எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லவங்களாவே கிடைக்கிறாங்க. அது காட் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தரையும் நான் அது என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தரையும் மீட் பண்றவங்க எல்லாருமே கடவுளாவே இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அது உங்களோட மனசு. உங்க பூர்வீகரை ஏதோ நல்ல புண்ணியங்களை செஞ்சிருக்கேன். அதனால உங்களுக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம். எங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க செஞ்ச புண்ணியத்தால நமக்கு கிடைக்கும். அவங்க பாவம் பண்ணலைங்க நம்ம பிள்ளைக்கு நல்ல வரும். அதே மாதிரி தான் ஞானும் எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இது அமைச்சேன். ரொம்ப சங்கடமாக இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லை. ஓகே, என் ஹஸ்பண்டு எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சு சின்ன வயசுலேயே ஆள் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. 3 வருஷம் தான் விட்டுட்டு போயிடுச்சு. 2 குழந்தைங்க நான் தான் வளர்த்திது. இவ்வளோ போய் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆனேன். அதனால அந்த ஒரு இதுவும் இல்லை. நான் அதனால எல்லாரும் என்னை மாதிரி தான் பார்ப்பேன். இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் நான் சேச்சி பிடிச்சது. இன்னைக்கு அவ்வளோ லாங்ல ஓகே நீங்க தம்பிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றேன். அப்ப நம்ம இது என்ன சொல்றேன் அடுத்த எபிசோட்ல நமக்கு இவங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பிடிக்கிறேன். உங்களோட ஸ்டோரி மட்டும் நான் கேட்கறேன். ஓகே, உங்க வீட்டு வேலையே அப்போ எல்லா ஸ்டோரி கேட்கறேன். கேட்டுட்டு நம்ம போடுறேன். அப்போ எல்லாரும் எங்களோட எங்க ஃபேமிலியோட எங்களோட என்ன பார்க்கணும் எங்களோட இது எல்லாரும் பிடிச்சுன்னா அந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சி பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணா நீங்க மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்க, மறக்காதீங்க ப்ளீஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்த மறக்காதீங்க. அப்புறம் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், தேங்க்யூ, டாடா, பாய் பாய் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அது எனக்கு என்னமோ இந்த ட்ரிப் இந்த 3 வருஷமா எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லவங்களாவே கிடைக்கிறாங்க. அது காட் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தரையும் நான் அது என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தரையும் மீட் பண்றவங்க எல்லாருமே கடவுளாவே இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அது உங்களோட மனசு. உங்க பூர்வீகரை ஏதோ நல்ல புண்ணியங்களை செஞ்சிருக்கேன். அதனால உங்களுக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம். எங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க செஞ்ச புண்ணியத்தால நமக்கு கிடைக்கும். அவங்க பாவம் பண்ணலைங்க நம்ம பிள்ளைக்கு நல்ல வரும். அதே மாதிரி தான் ஞானும் எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இது அமைச்சேன். ரொம்ப சங்கடமாக இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லை. என் பிள்ளைக்கு 27 வயசு. இப்போவும் நான் தான் வளர்த்திது. இவ்வளோ போய் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆனேன். அதனால அந்த ஒரு இதுவும் இல்லை. நான் அதனால எல்லாரும் என்னை மாதிரி தான் பார்ப்பேன். இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் நான் சேச்சி பிடிச்சது. இன்னைக்கு அவ்வளோ லாங்ல ஓகே நீங்க தம்பிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றேன். அப்ப நம்ம இது என்ன சொல்றேன் அடுத்த எபிசோட்ல நமக்கு இவங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பிடிக்கிறேன். உங்களோட ஸ்டோரி மட்டும் நான் கேட்கறேன். ஓகே, உங்க வீட்டு வேலையே அப்போ எல்லா ஸ்டோரியும் கேட்கறேன். கேட்டுட்டு நம்ம போடுறேன். அப்போ எல்லாரும் எங்களோட எங்க ஃபேமிலியோட எங்களோட என்ன பார்க்கணும் எங்களோட இது எல்லாரும் பிடிச்சுன்னா அந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சி பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணா நீங்க மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்க, மறக்காதீங்க ப்ளீஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்த மறக்காதீங்க. அப்புறம் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.